ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு குற்ற மனசாட்சி இல்லாத நல் வாழ்க்கை வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஒரு மெடிக்கல் மிஷனரியாக இந்தியாவில் இருந்த டாக்டர் பால் பிராண்ட் இருக்கிற தெய்வ மனுஷன் குறிப்பாக தொழுநோய் மருத்துவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். ஆனால் அவங்களுக்கு வருகிற பல சிக்கல்களை பார்த்து மனமுடைந்து போனார். என்னென்னா, நீங்கள் பஸ்ஸில் அங்கங்கே பார்த்துருப்பீங்க, உணர்ச்சியற்ற தோலின் பகுதியே தொழுநோயின் ஆரம்பம். அந்த ஆரம்பின் முடிவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உணர்வு இருக்காது, தொடு உணர்வு இருக்காது. இப்போ பாருங்கள், 3வது சனிக்கிழமை தோறும் நான் பார்வையற்ற ஊழியம் நடத்துகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய அளவில் 300-400 பார்வையற்ற ஜனங்களை நான் உதவி செய்து ஊழியம் செய்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்வை இல்லை, ஆனால் தொட்டு பார்த்து மோந்து பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ரூபாவை கண்டுபிடிப்பாங்க, தன்னுடைய துணியை கண்டுபிடிப்பாங்க. தொடு உணர்வு மோப்ப சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணர்ச்சி இருக்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, கல்லோ முள்ளோ கத்தியோ குத்துனாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காயப்பட்டிருக்கோம், ரத்தம் வரும், புண்ணாயிரும், பட் அவங்களுக்கு உணர்வு இருக்காது. தீயில மிதிச்சா கூட தெரியாது, எனக்கு உணர்வு இருக்காதா. ஆனால் அந்த சரீரம் பாதிக்கப்படும், ஆனால் தெரியாது. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த டாக்டர் பால் பிராண்ட் என்கிற மிஷனரி என்ன பண்ணார் அப்படின்னா, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சார். உரை போல கைகளிலும் கால்களிலும் உரை போல போட்டு ஒரு இண்டிகேட்டர், ஒரு கார் ரிவர்ஸ் வரும்போது பின்னால் சென்சாரில் இண்டிகேட்டர் கேன்னு இண்டிகேட்டர் இடிச்சிடாதன்னு வரும். அது மாதிரி அவர் கண்டுபிடிச்சார். ஆனால் ஒரு பலன் பெற்றார்கள். ஆனால் சில நேரம் அவங்க கலத்தி வைக்கும்போது மறுபடியும் அறியாமல் உணர்வு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குற்ற உணர்வு இல்லாதபடி நல்ல ஒரு மனசாட்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மனசாட்சி இழந்துடக்கூடாது. குற்றமில்லாத நல்ல ஒரு மனசாட்சி. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, நடைமுறை மொழியில் பேசுவாங்க, எங்கள் ஏரியாவில் பேசுவாங்க, அதை கள்ள மனசு துள்ளி அடிக்கும்பாங்க. பார்த்தீங்களா, தப்பு செய்துட்டா உணர்ச்சி வசப்பார், பதற்றப்பட்டால் ஹார்ட் பீட்ஸ் அதிகமாகும். நமக்கு மனசாட்சி எப்பவும் தெளிவாக இருக்கணும். நம்முடைய கான்சியஸ் மனசாட்சி எப்பவும் ஒரு தெளிவுள்ளதாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 24:14, நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுறேன். என் மனசாட்சியை என்னை குற்றவாளியை தரக்கூடாது. தேவனுக்கும், மனுஷர்னா மனைவி, பிள்ளைகள், புருஷன், பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள், போதகர், விசுவாசத்தார், அண்டை அழகத்தோர், எல்லா மனுஷனுக்கு முன்னால ஒரு குற்றமில்லாத மனசாட்சியாக இருக்க நான் விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு முன்னால் யோக்கியனா நடிக்கலாம், யோக்கியரெல்லாம் நடித்துக் கொள்ளலாம். நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு தெளிந்த நம்மளவர்களாக இருங்க. நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிங்க. பைபிளை வாசிக்கிறோம். துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத ஒரு இருதயம் இருள் அடையும். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லைன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை இருள் அடைஞ்சு போகும். கர்த்தர் உணர்த்துவார். ஐயோ, நான் இன்னைக்கு ஜெபிக்கலை, ஐயோ இன்னைக்கு வேதம் வாசிக்கலை, ஐயோ நான் கடினமாக பார்த்துட்டு பேசிட்டேன், ஐயோ நான் சினிமா பார்த்துட்டேன். உணர்வு அடையும் போது அழுது மனம் திரும்புங்கள். இந்த உணர்வு தான் நம்மளை பாதுகாக்கணும். அந்த உரையை கலத்தி வச்சுட்டா மறுபடியும் அவன் காயப்படுற மாதிரி இந்த நல்ல மனசாட்சியை இறக்கி வச்சிடாதுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். ஹல்லேலூயா. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்கணும். ஒரு தெளிந்த மனதுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். எப்போதும் நம்முடைய சுத்த மனதோடு தெளிந்த மனதோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். என் மனசாட்சி கரெக்டாக இருந்துன்னு வச்சுருங்களேன். யோசேப்பு மனசாட்சி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. யோபு சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்னால் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். நண்பர்கள் பரியாசம் பண்ணாமல் இல்லை, ஹல்லேலூயா, போராட்டங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தார். கர்த்தருக்கு தோத்திரம். என் மனசாட்சியில் எப்படி இருக்கீங்க? தெளிவாருங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு குற்றமற்ற மனசாட்சியை வள உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.